யாழினி, அவள் சாப்பிட்றியா? அம்மா வேண்டாமா, அவள்லாம் போரிங்மா. இதாவது டேஸ்டா செஞ்சு தாயே. ஓகே. இன்றைக்கி நம்ம அவல் வச்சு அவல் கட்லெட் தான் பண்ண போகிறோம். ஈஸியான டீ டைம் ஸ்நாக்ஸுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவல் கட்லெட் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரெட் கலர் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒயிட் கலர் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அவலை வந்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண அவலை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். அடுத்ததாக நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 3 உருளைக்கிழங்கு குக்கரில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். விசில் இறங்குற கேப்புக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் நறுக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எந்தளவு தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம நல்லா பொடிசாக நறுக்கி வச்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க இது பண்ணுறது. ஈவினிங் டீக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் இது. அடுத்ததாக ஒரு பேனில் நம்ம வந்து வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கலாம். இதை நம்ம ஊற வச்சுருந்த அவளும் நல்லா ஊறி போயிருக்கும் பாருங்கள். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அவளும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து நறுக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்தது வந்து காஷ்மீரி சில்லி. இது வந்து கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காரத்துக்கு உங்களுக்கு எந்தளவு காரம் தேவைப்படுதோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஜீரக பொடி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரக பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எந்த ஒரு சுண்டல்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பயிறு, கேரட்டு இதெல்லாம் கூட நம்ம அவிச்சு அது கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. காய்கறிகள், சுண்டல் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி கூட செஞ்சு கொடுங்க, விருப்பமாக சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா வந்து பிரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ப்ரெட்டை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்தா போதும், பிரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போல்லாம் அது ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் கூட கிடைக்கிது. அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல உருளைக்கிழங்கு, அவல் எல்லாம் சேர்த்து அதை வந்து ஒரு கட்லெட் ஷேப்புக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட்லெட் ஷேப்புக்கு எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர் பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டில் வந்து நல்லா முக்கி எடுத்துடலாம். அடுத்ததான் நம்ம பிரெட் கிராம்ஸ்லேயும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்ததாக நான் இன்றைக்கி வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ண கட்லெட்டெல்லாம் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். சம்மர் லீவில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தாங்கம்மான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க உங்கள் குழந்தைங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு இருக்குன்னு, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாவ், கட்லெட்டா! செம்மையா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.